ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாமா இது லேடி கெட்டப்பு? பின்ன என்ன பண்றது? உன்னை பாக்குறதுக்கு நார்மலா வந்தா உங்க அம்மா தான் விளக்கமாத்த கொண்டே நடிப்பாங்களே. அதனாலதான் அவங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி இந்த லேடி கெட்டப்ல உன்னை நேர்ல பார்க்க வந்திருக்கேன். அப்புறம் இனி நான் உன் கூடவே தான் இருக்க போறேன். நீ ஹாப்பியா? அருண் ரிஸ்க் எடுத்து பொம்பளை கெட்டப்லாம் போட்டு வந்திருக்கான்னா பெருசா ஏதாவது பிளானோட தான் வந்திருப்பான். உங்க அம்மா கேட்டாங்கன்னா நான் உன் ஃப்ரெண்டு அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிரு. ஷோ, இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இதுங்க வேற வாசல்லே ஹனிமூன் போன கப்பல் மாதிரி கட்டி புடிச்சிட்டு நிக்குதுங்க. இப்ப மட்டும் அத்தை வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ராணி, நீ ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு போறது இல்ல. என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஐயோ, சொல்லி வாய மூடல. வந்துட்டாங்களே. ஐயோ, உங்களுக்கு என்னடானா எப்ப பார்த்தாலும் போனை நோண்ட வேண்டியது, கேட்டா மூஞ்சி எப்படி வச்சுக்க வேண்டியது. எப்படியாவது போங்க. ரோகிணி இப்படி கட்டி புடிச்சிட்டு இருக்காளே. யார் அந்த பொண்ணு? ரோகிணி வாசல்ல நிக்க வச்சு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஆமா, யார் அது? இல்ல, நீங்க பார்க்க பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. அது இல்ல, அங்க பாரு. இன்னைக்கு கன்ஃபார்ம் கலவரம் தான். அத்தாவ முகத்தை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட போறாங்க. வசமா இவ சிக்க போறான். இல்ல கரெக்டா அவங்க பார்க்கும்போது ரொமான்ஸ் வேற. யோ போச்சு. நான் சொன்ன மாதிரியே ஃப்ரெண்டுன்னு மெயின்டைன் பண்ணிக்கோ. யார் இந்த பொண்ணு வாசல்ல நிக்க வச்சு கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற? அது 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 என் காலேஜ் ஃப்ரெண்டுமா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோமா, அதான். இல்ல அம்மா, அது ரூபினி, இது ராகினி, சிஸ்டர்ஸ். ஹாய். 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 இது பாட்டி. வணக்கம்மா. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்காங்க ஆண்டி. என்னடா இது? யாருக்குமே இவன் அடையாளமே தெரியலையா? ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்லமா, பரவாயில்ல. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு படார்னு கால்ல விழுந்து கவுத்துட்டானே. உன்னை நல்லா வளர்த்திருக்காங்கம்மா. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் எங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க? ஏண்டி ஃப்ரெண்டுன்னு சொல்ற, வாசல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. உள்ள கூட்டிட்டு வந்து உட்காந்து பேச வேண்டியதானே? ஐயோ அத்தை, அவன் அருண். அது தெரியாம உள்ள கூப்பிடுறீங்க? அது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன் இல்லம்மா. அந்த எக்ஸைட்மெண்ட்ல, அந்த சர்ப்ரைஸ்ல எனக்கு தோணவே இல்ல. நல்ல பொண்ணு போனி. அக்கா, உன் காலேஜ் மேட்ஸ் எல்லாரையுமே எனக்கு தெரியும். இவங்கள நான் பார்த்ததே இல்லையே. அது
ஃபைனல் இயர்ல தான் இவ காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணா. அதனால உனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அது சரி, இப்ப எதுக்கு உன் ஃப்ரெண்டு இங்க வந்திருக்காங்க? என்ன திடீர்னு? அது ஏய் என்னடி கேள்வி இதெல்லாம்? அதான் சொன்னாலே அவ ஃப்ரெண்டுன்னு. அதான் அவளை பார்க்க வந்திருக்கா. பாரு, இந்த பொண்ணு வந்ததும் வராதுமா பெரியவங்க கால்ல விழுந்து எவ்வளவு மரியாதையா ஆசீர்வாதம் வாங்குறா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த பாலை ரங்கிக்கு கொடுத்து அவளை குடிக்க வச்சுட்டா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும். அது சரி, இவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கற, அப்புறம் ஏன் உன் மேரேஜுக்கு கூப்பிடல? ஏன் கூப்பிடல? அது மாட்னியா மாட்னியா? அது அது வந்து நான் தான் வந்தனே. வந்து ரோகி பக்கத்துல தாலி கட்டும் போது உட்கார்ந்துருந்தனே. என்னது பக்கத்துலயா? அது கூட்டத்துல நீங்க யாரும் சரியா கவனிக்கல. இவ கூடவே தான் இருந்தா. உங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்குள்ள ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லி கிளம்பிட்டா. ஓ, ஏண்டி இந்த நல்ல நேரத்துல எதுக்கு இந்த கர்மம் பிடிச்ச கல்யாணத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க? அந்த பேச்சு எடுத்தாலே இந்த ஃப்ராடு பையன் முகம்தான் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை நிக்க வச்சு 4 அறை கொடுத்தா கூட என் ஆத்திரம் அடங்காது. இன்னொரு வாட்டி அவன் பேச்சு எடுத்தீங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பாத்தியா, நீதான்னு தெரிஞ்சா தோலை உரிச்சிருவாங்க. மரியாதையா ஓடிரு. பாட்டி, அது அருண். ஷோ, அது ரோகிணி ஃப்ரெண்ட் இல்ல, அருண். என்னடி சொல்ற? உன் அண்ணனா? இந்த பாலை குடிக்கிறா, நடக்க வேண்டியது நடக்கும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய இந்த கல்யாணம் தானா நடக்கும்.